Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷலான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை போண்டா எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். இன்றைக்கி இந்த கீரை போண்டாவை நான் அரைக்கீரையை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ஸோ ஈவினிங்கில் டீ டைம் ஸ்நாக்காக இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்பவே ஃபில்லிங்காகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கீரை நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போண்டாவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் கீரை இருக்குன்னே தெரியாது, சாப்பிட்ருவாங்க. டீ ஆர் காஃபியோட இதை மேட்ச் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த குண்டு குண்டு மொறு போண்டாவை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம 1/4 கட்டு அரைக்கீரையை நல்லா 3 to 4 டைம்ஸ் அதோட மண் எல்லாம் அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு கழுவி எடுத்து வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி நம்ம பொடியை சாப் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் பேஸு. ஸோ அரைக்கீரையில் ஏற்கனவே அரைக்கீரை மசியல் எப்படி செய்யணும் அப்படின்ற ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலே உள்ள ஐகார்டில் அதோட லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நான் 3/4 கீரையை மசியலுக்கு பயன்படுத்திட்டு மிச்சம் இருக்கிற 1/4 கீரையை மட்டும்தான் இந்த போண்டாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரையில் 6 to 7 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட கீரையோட குவான்டிட்டி இன்னும் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கடலை மாவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1/4 கட்டு கீரை, அதாவது நல்ல இறுக்கமாக பிடிச்சா ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு வர்ற கீரைக்கு இந்த கடலை மாவு போதுமான அளவாக இருக்கும். இப்போது இது கூடவே நல்ல முறுமுறுப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடையில் நம்ம ரெடிமேடாக வாங்குகிற அரிசி மாவு தான் இதுக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ மறக்காமல் அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நல்லா பொடியாக நறுக்குன இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா செரிமானம் ஆகும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பேசிக்கலாக கீரையும் வெங்காயமும் இதுக்கு அதிகமாக தேவைப்படும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையாலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. கீரை கடலை மாவோடையும் அரிசி மாவோடையும் ஃபஸ்ட்டு நல்லா பைண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு பிசைய ஆரம்பிங்க. அட்டை ஸ்டெச்சில் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா குழன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நிறைய எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நல்ல போண்டா பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நான் இப்போது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அப்பப்போ ஊற்றி மட்டும் தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி அழகாக உருண்டை பிடிச்சோம்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போது நல்லா எண்ணெய் சூடாக்கிட்டு அதில் நம்ம ரவுண்டு பிடிச்சி உருண்டைகளை உள்ளார போட வேண்டிதான். ரொம்ப பெருசாக போண்டா பிடிக்காதீங்க, சின்னதாக பிடிச்சிட்டிங்கன்னா ஓகே, நம்மளுக்கு அழகாக வெந்து கிடச்சிரும் சீக்கிரத்தில். ஸோ பேட்ச் பை பேட்சாக இதை போட்டு பொரிச்சு எடுங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன வானலில் இதை பொரிக்கிறேன். அதனால் அட்டை ஸ்டெச்சில் ஒரு 5 to 6 போண்டா தான் நான் போட்டு எடுக்கிறேன். ஃப்ளேமை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. இல்லை அப்படின்னா வெளியிலலாம் நல்லா கிறிஸ்பியாகி கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் உள்ளார மாவாக இருக்கும், வேகாமல் போயிடும். அதனால் எண்ணெயை சூடுபடுத்தும் போது மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் போண்டாவை நீங்கள் உள்ளார போட்ட உடனேவே ஃப்ளேமை லோ பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு பேட்சை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7 to 8 மினிட்ஸ் ஆகும். ஸோ நான் சொன்ன குவான்டிட்டிக்கு பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 போண்டா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே ஹோட்டல் ஸ்டைல் போண்டா ரெசிபி எப்படி செய்கிறது, கருணக்கிழங்கு வடை எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபிஸ் எல்லாம் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐகார்ட்லேயும் லிங்க் பண்ணி விடுறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரையும் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.